யாரா என் இனத்தை தொட்டா நான் உன்னை தூக்க உண்டானும் போது யாரோ அதை தேடி போய் பார்த்தேன். அப்போதான் ஒரு ட்ரோல் வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ட்ரோல் வீடியோஸை பார்க்கல, இப்படி பேச ஒருத்தனை ட்ரோல் பண்ணுறாங்களே எதுக்காக பண்ணுறாங்கன்னு போய் தேடி பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இவனை ட்ரோல் பண்ணுவாங்களடா, தலையில் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய ஆளு அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் சீமான் தான். நான் விஜய் ரசிகர். ஃபர்ஸ்ட் டே பஸ்ஸும் நான் 12th முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி படத்துக்குலாம் விட மாட்டேன். 12th முடிச்சதுலேருந்து எல்லா படமும் ஃபர்ஸ்ட் டே பஸ்ஸும் தான் போவோம். அப்படிப்பட்ட விஜய் வந்தாலும் போடுறான் அந்த நிலைமையில தான். ஆனால் அவர் வந்து திராவிடம் தமிழ் தேசம் இருக்கண்கள் அப்படி இப்படி நிறைய தப்பு தான் என்னென்ன அவர் எதுவுமே பேசலை. அப்படிலாம் இருக்கும்போது சரி நமக்கு வந்து அண்ணன் தான் எப்பவுமே இருக்காரு, சரி அண்ணன் கூட இருப்போம், அண்ணன் பின்னாடி பயணிப்போம். அப்படி எங்க தலைவர் பிரபாகரன் அவர் படையை எப்படி கட்டமைச்சு போனாரோ அதே மாதிரி அந்த நாம் தமிழர் கட்சியை அந்த கொள்கையும் அந்த படையையும் வழி நடத்தி கரெக்டாக போகுது. இன்னைக்கு மாணவர் பாசறை மாநில கலந்தாய்வு விஜய் கட்சியில் இருக்கவங்களோ இல்லை மாற்று கட்சியில் இருக்கவங்களோ யார் வேணா வந்து கலந்து பாருங்க. எங்கள் கட்சி எங்கள் கலந்தாய்வு எப்படி இருக்குன்னு பாருங்க, அவர் எப்படி பண்ணுறாரு பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சு அவர் பின்னாடி வாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஏன் வந்தேன்னா, இந்த கட்சியில் வந்து கொள்கை ஒரு பக்கம், கொள்கை வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்று வந்து மக்களுக்காண்டி குருதி கொடைன்னு சொல்லிட்டு ஒரு குருதியை கொடுத்து மற்ற உயிர்களை காப்பாற்றுறாங்க பார்த்தீங்களா இந்த கட்சியில். அது இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் பண்ணாதது, அது நாம் தமிழர் கட்சியில் பண்ணால அது எனக்கு ரொம்ப பிடிச்சு. அதனால அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா மனிதனுக்கு தேவையான உயிர் தான் முக்கியம். அந்த உயிர் தேவைக்கு குருதி கொடுக்குறாங்களே, அந்த குருதி தான் முக்கியம். அதனால தான் இந்த கட்சிக்கு எனக்கு பிடிச்சி சேர்ந்து அதுக்கடுத்து பயணிக்கிறேன். அண்ணன் சீமான் பின்னாடி பயணிக்கிறேன். தலைவன் நீங்க வந்து சீமான் பின்னாடி பயணிக்கிறீங்க. ஆனா உங்க வயதொத்த இளைஞர்கள் வந்து விஜய் அவர்களை ஆதரிச்சு போறாங்க. தத்துவ கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா. அதாவது வீட்டுக்கு பைக் தருவேன்னு சொல்றீங்க சரிங்களா. இதே மாதிரிதான் திமுக அரசும் அது தருவேன் இது தருவேன்னு சொல்லிட்டு கடைசியில் எதுவுமே தரல, சும்மா வாயிலே வடை சுட்டீங்க சரிங்களா. இதுக்கப்புறம் வடை சுட்டு நீங்க மக்களோட ஓட்டு வாங்கணும்னா அது என்ன சாத்தியம் நான் கேட்குறேன். இப்போ கொள்கை என்னன்னு கேட்டால் கொள்கை முதல் சொல்லுங்க. கொள்கையை சொல்லாம நீங்க எங்க கொள்கை டிவிக்கு என்ன டிவிக்கே கத்துறீங்க. கொள்கையை கேட்டால் நீங்கள் ஆமக்கறி மான்கறின்னு சொல்கிறீங்க. இது கொள்கை இல்லை. கொள்கைனா அதாவது எங்கள் கொள்கை இலவச மருத்துவம், இலவச கல்வி, ஆடு மாடு மேய்த்தல், அரசு வேலை எல்லாமே நாங்கள் எங்கள் அண்ணன் இன்னும் அடிக்கிட்டே போகலாம், எவ்வளவோ அடிக்கிட்டு போகலாம் சரிங்களா. மரங்களின் மாநாடு கேலியாக பேசுறது, தண்ணீர் மாநாடு கேலியாக பேசுறது, கடலாமை மாநாடு கேலியாக பேசுறது. ஆனால் என்ன அவர் சொல்ல வராரு போது கேட்டு பேசணும். கேட்காம நீங்கள் பாட்டு அண்ணனை விமர்சனம் பண்ணுறது, நீ விமர்சனம் எவ்வளோ வேணால் பண்ணுங்க. அவர் விமர்சனம் பண்ணி தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னா அது நீங்கள் சாப்பிட்டுக்கங்க சரிங்களா. அவர் என்ன பேசுறாரு, அவர் அரசியல் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுட்டு வாங்க இல்லைங்க சரிங்களா. சீமான் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? சீமான் ரொம்ப பேசுறதுன்னா, எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர் படையை எப்படி கட்டமைச்சு போனாரோ அதே மாதிரி அந்த நாம் தமிழர் கட்சியை அந்த கொள்கையும் அந்த படையையும் வழி நடத்தி கரெக்டாக போகுது. இன்னைக்கு மாணவர் பாசறை மாநில கலந்தாய்வு, இந்த கலந்தாய்வுக்கு அதாவது விஜய் கட்சியில் இருக்கவங்களோ இல்லை மாற்று கட்சியில் இருக்கவங்களோ யார் வேணா வந்து கலந்து பாருங்க. எங்கள் கட்சி எங்கள் கலந்தாய்வு எப்படி இருக்குன்னு பாருங்க, அவர் எப்படி பண்ணுறாரு பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சு அவர் பின்னாடி வாங்க. சீமான் பின்பற்ற இளைஞர்களுக்கும் விஜய் அவர்களை பின்பற்ற இளைஞர்களுக்கும் என்ன வேறுபாடா பாக்குறீங்க? விஜயை பின்பற்றுவதில் இளைஞர்கள் கிடையாது, அவர்கள் ஒரு தத்துவம் இல்லாத கூட்டம். இளைஞர்கள்லாம் கிடையாது, இளைஞர்கள்ன்றது வேற, கூட்டம் இல்லாத கொள்கை இல்லாத தத்துவ கூட்டம்ன்றது வேற. சீமானை நாங்கள் பின்பற்றோம்னா அவர் மரத்துக்காக பேசுகிறார், தண்ணீருக்காக பேசுகிறார், மக்களுக்காக பேசுகிறார், இயற்கைக்காக பேசுகிறார், அனைத்து உயிரினங்களுக்காக பேசுகிறார். அந்த ஒரு காரணத்துக்காக சீமானை நாங்கள் பின்பற்றுகிறோம். நீங்க எப்படி சொல்றீங்க? சீமான் வந்து தண்ணீர் மாநாடு இருக்குது, ஆடு மாடுகளுக்காக மாநாடு போடுறது, கடலம்மா மாநாடு போடுறது, தண்ணீர் மாநாடு போடுறது எல்லாத்தையும் வந்து கேலி கிண்டல் பண்ணி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஓட்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. தண்ணீர் மாநாடு இங்கதான் சிக்கல். அவர் குடிக்கிற தண்ணிக்கு போட்டுருக்கூடாது, டாஸ்மார்க்ல இருக்கிற தண்ணிக்கு போட்டிருந்தா எல்லாரும் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை குடிச்சு அதை குடிச்சோன்னா அவங்களுக்கு அந்த புத்தி அங்கதான் போகும். அந்த சாராயமும் இந்த தண்ணியிலிருந்து தான் தயாரிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப தாவேக்கா தரப்பு நடத்துற கூட்டங்கள்ல போய் அவங்கள்ட்ட விமர்சனம் கேட்டோம்னா சீமானை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இப்படின்னு ஒரு கடுமையான சொற்கள் வந்து பேசுறாங்க. 15 வருஷமா களத்துல நிக்கிறாரு, பல பிரச்சனைகள் வந்து பேசுறாரு சீமான். அவர் வந்து அப்படி எக்னோர் பண்ணிட்டு லெப்டல் ஹேண்டில் பண்ற மாதிரி பண்றாங்களே, அவங்களுக்கு அவ்வளவுதான் புரிதலா? என்னை பொறுத்தவரையும் அவங்களுக்கு புரிதல்ன்றதை விட அவங்களுக்கு மன வளர்ச்சி கம்மின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா திரையில் இருப்பவன் வேறு, தரையில் களமாடும் தலைவன் வேறு. திரையில யார் எவ்வளவு வேணா நடிக்காங்க. அண்ணா சீமானை விட்டா கூட திரையில நடிப்பாரு, அவரு திரையில தான் வந்தாரு இல்லைன்னு சொல்ல. அவரு அதுக்கப்புறமா தரையில தமிழ் இனத்துக்காக யாரும் போராட வந்தவங்க எல்லாம் வேற பாதி நோக்கி போயிட்டாங்க அப்படின்ற போது இவர் வந்து தன்னிச்சையா நின்று ஒரு திரையில பார்த்த படையை விட
தரையில ஒரு பெரிய படையை 36 லட்சம் பேரை உருவாக்கி இருக்காரு. அதுதான் புரட்சி. இப்ப சீமானனை வந்து நீங்க வந்து இவ்வளவு ஆதரிக்கிறதுக்கு முதன்மை காரணமா உங்களுக்கு என்ன இருந்துச்சு? முதன்மை காரணன்றதை விட எனக்கு நான் முதல்ல காதுல கேட்ட ஒரு வார்த்தை, என் இனத்தை தொட்ட நீ செத்த. அதுதான். நான் வந்து இதை நேரடியாக பார்க்கல, பக்கத்தில் ஒருத்தர் ரீல்ஸில் பார்த்துட்டு இருந்தேன், என் காதில் கேட்டுச்சு. 2016 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது அந்த வார்த்தையை நான் கேட்டேன். யாரா என் இனத்தை தொட்டா நான் உன்னை தூக்க உண்டானும் போது யாரோ அதை தேடி போய் பார்த்தேன். அப்போதான் ஒரு ட்ரோல் வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ட்ரோல் வீடியோஸை பார்க்கல, இப்படி பேச ஒருத்தனை ட்ரோல் பண்ணுறாங்களே, எதுக்காக பண்ணுறாங்கன்னு போய் தேடி பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, இவனை ட்ரோல் பண்ணுவாங்களோட தலையில் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய ஆளு அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் சீமான் தான். சீமான் இதுக்கு மேலே ஒன்று பிடிக்குன்னா, தமிழோட வரலாற்றையும் திராவிடத்தை அழிச்சிட்டார்கள். அந்த வரலாற்றை அழிச்ச எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மீட்டு, இவன் தானே அவன் தலைவன், இவன் தான் உனக்கான போராளி அப்படின்னு எல்லாரையும் அப்படியே ஒரு பின்பத்தை கட்டமைச்சு தான் எல்லாம் உடைச்சி வெளியெடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இது இன்னும் முக்கியமாக சொல்ல போனால், திராவிடர்கள் தமிழோட வரலாற்றை அழித்தார்கள். இந்த டிவிக்கில் இருக்கும் தொண்டர்களோ கட்சிக்காரர்களோ தமிழின் வரலாற்றை படிக்கவே மறந்தார்கள். அதுதான் உண்மை. வீட்டில் சொல்லி கொடுத்தது நல்லதா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நாட்டுல வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை, நேர்மையா யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தா அண்ணன் தான் அதை பத்தி பேசிட்டு இருக்காரு, நேர்மையா இருக்கணும், நம்ம லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு. அப்பலேருந்து எனக்கு அண்ணனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, விஜய் வந்தா நம்ம போவோம் அப்படின்னு தான் இருந்தோம். அவர் அந்த கொள்கை நல்லா இருந்தா கண்டிப்பா போயிருப்பேன். நான் அவர் தான் பேசுவோம் அப்படின்னா விஜய் ரசிகர். ஃபர்ஸ்ட் டே பஸ்ஸோ நான் 12th முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி படத்துக்குலாம் விட மாட்டேன். 12th முடிச்சதுலேருந்து எல்லா படமும் ஃபர்ஸ்ட் டே பஸ்ஸும் தான் போவோம். அப்படிப்பட்ட விஜய் வந்தாலும் போடுறான் அந்த நிலைமையில தான். ஆனா அவர் வந்து திராவிடம் தமிழ் தேசம் இருக்கண்கள் அப்படி இப்படி நிறைய தப்பு தான் என்னென்ன அவர் எதுவுமே பேசல. அப்படிலாம் இருக்கும்போது சரி, நமக்கு வந்து அண்ணன் தான் எப்பவுமே இருக்காரு, சரி அண்ணன் கூட இருப்போம், அண்ணன் பின்னாடி பயணிப்போம் அப்படி. விஜய் அவர்கள் ஆதரிக்கிற இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் இது வரைக்கும் சீமான் அவருக்கு வாக்கு செலுத்திட்டு இருந்தோம், நாங்க இப்ப வந்து விஜயன் வந்துட்டாங்க, விஜய் அண்ணனே வந்து சீமான் பேசிட்டாரு, இனிமேட்டுக்கு அவருக்கு யாரும் வாக்கு போட மாட்டோம், ஜாட்டி அவர் வந்து இந்த ஓட்டு தக்க வைக்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஆனா ஆதரவு அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, திமுக சைக்கிள்ல போயிட்டு ஆதரவு பண்ணேன் அப்படிங்கிறாரு. இங்க வந்து கூட்டம் பார்த்தா மாணவர் கூட்டமே ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்ப எப்படி குறைஞ்சிச்சுன்னு நீங்க சொல்லலாம்? அது தப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் குறையல. அவங்க ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறோம். அவங்க விஜய் கூட போன கூட்டமே அரசியல் புரிஞ்சா அடுத்த 5 வருஷத்துல நாம் தமிழ் கட்சி தான் வரும். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேறோம். அவங்க போயிட்டாங்க புரிஞ்சதுன்னு தெரிஞ்ச அடுத்த 5 வருஷத்துல எங்க கூட தான் வரும். நாம் தமிழர் கட்சி கூட தான் இனியும். இப்ப ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் தோத்துட்டாங்கன்னா அவர் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை? கண்டிப்பா அவரெல்லாம் திரும்ப திரைப்படத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அவர் நம்பி போற இளைஞர்கள் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. அங்க திரையில என்ன நடக்குதோ சேம் அதே தான். அங்க அவங்க போயிட்டு விசில் அடிச்சுன்னு இப்படி இருக்கிற கூட்டம் அது சேம் அதே தான். இங்க கேட்டு காவல் வாயை கடிச்சிட்டு சேம் அதே தான். இதுக்கு அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. சீமான் போற இளைஞர்கள் எல்லாம் கம்பியில ஏறாங்க, மரத்துல ஏறாங்க. ஆனா சீமான் அவர்கள் கூட்டத்துல வந்து ஒழுங்கு அதிகமா இருக்குல்ல, அதுக்கு என்னென்ன காரணமா? ஆமாங்க, அவரு எடுத்து வைக்கிற அந்த கொள்கை அந்த மாதிரி புரிதலோட தான் இங்க வராங்க. புரிதல்னா இவர் கூட அவர் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, அவர் எடுத்து வைக்கிற கொள்கை தான் அந்த வார்த்தை. எப்படி அடுத்த தமிழ் மக்களை கொண்டு போற அந்த வார்த்தை தான் மெயின். மற்றதெல்லாம் வேற எந்த விஷயம் இல்லை. அவர் அழகோ ஹைட்டோ அவர் என்ன ஜாதி மதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கொள்கை தமிழனுக்காக ஒருத்தர் நிக்கிறது அவர் ஒண்டி தான், வேற எல்லாம் யாருமே இல்லை. மற்றவங்க எல்லாம் பணத்துக்காக. இந்த தமிழினை அழிஞ்சுக்கான்னா ரெண்டே கட்சி தான் சொல்லுவோம். ஒன்று பாமக, இன்னொன்று நம்ம திருமணம். இவங்கள 2 பேரும் பத்தி தான் அடுத்த மொழிக்கார ஆள்றது காரணமே இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் தமிழினத்தாக இருந்தா மற்ற மொழிக்காரன் இந்த நிலத்துல வந்து ஆள்றதுக்கு எவனுக்கு உரிமை இல்லை, விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் குடும்பத்துக்கு அவங்க நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம் தான் ஜாதின்னு ஒன்று எடுத்து இந்த நாட்டை சீரழிச்சு கொண்டு போயிருக்காங்க. அதை முறியடிச்சு சீமானவர்னா இப்போ முன்னேறிட்டு வர்றாரு. ஆனா இப்ப நேற்று நடந்த கூட்டத்துல வந்து அண்ணன் சீமானர் வந்து பாரதி அவர்களை வந்து ஆதரிச்சு ஒரு கூட்டத்துல பேசியிருந்தாங்களே, அதனால அண்ணன் சீமான் வந்து சங்கியா மாறிட்டாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்களா? அது எப்படி நான் பாக்குறேன்? ஆமாங்கய்யா, அவர் வந்து நம்ம மொழி எங்கெங்க தூக்கி யார் பேசுறாங்களோ, நம்ம மொழியை யார் எடுத்து நிறுத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கு அவரே தான் இன்னைக்கு கூட சொல்றாரு. இன்னைக்கு பேட்டியில் கூட என்ன சொல்றாரு, எனக்கு திராவிட வந்து தமிழை ஆதரிச்சு எந்த ஒரு மீட்டிங்கையோ ஒரு நிகழ்வு நடந்தாலையும் நான் வந்து நிற்போம் அப்படின்றாரு. பாஜக வேட்பாளர் எதிர்த்து ஒரு நாட்டுல வந்து போயிருக்காரு. தமிழ்நாட்டுல இருந்து கரம்பக்குடி சைடு என்ன ஒரு வேட்பாளர் ஒருத்தர் இருக்காங்க பாஜக, அவருக்கெல்லாம் அண்ணன் ஓட்டி அதை பத்தி சொன்னார். தமிழர் வந்து ஆளணும், அது எங்க இருந்தா என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு, திமுக ராஜ்யசபா எம்பி விஜய் அண்ணன்ட்ட
நான் 2026 பதில் சொல்லிக்கிறேன். கமல் மாதிரி அவரும் திமுக ராஜ்யசபா எம்பி ஆவார்னு நான் நினைக்கிறேன். திமுக வுக்கு போயிடுவாரு. அவர் ஆமா, திமுக கமல் எதிர்க்கிறாங்க. இல்ல கமலோட எதிர்த்துட்டாரு. டிவியை போட்டு உடைச்சாரு கமல். அந்த மாதிரி எதிர்த்துட்டாரா என்ன? என்னைய பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டுலாம் தான் சொல்லுவேன், திமுக ராஜ்யசபா எம்பிட்ட நான் பேசலடா அப்படின்னு சொல்லுவேன். அதேதான். தமிழ் தேசியம் எப்ப சரி. முன்னேறுதோ அப்பெல்லாம் ஒரு நடிகரை கூட்டு வந்து இறக்கி விடுறது தான் திராவிடத்தினுடைய வேலையை. இந்த வாட்டி அது பலிக்குன்னு நினைக்கிறேன். சேம் அதேதான். இப்ப இவர் 8% வந்ததுனால இப்ப அடுத்து ஒரு நடிகர் திரும்ப இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா திரும்ப இன்னொரு நடிகர் இறக்கி விடுவாங்க. இதேதான் தமிழ் தேசம் ஒழிக்கிறது தான் இவங்களுக்கு கொள்கையே. தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வளர்ந்துடக்கூடாது, வளர்ந்தா இது உலக லெவல்ல போயிடும் அப்படின்றத இவங்களுக்கு கொள்கை. இந்த முறை விஜய் அவர்களையும் தாண்டி தாம் தமிழர் கட்சி நின்றுட்டுனா அடுத்த முறை வந்து பெரிய அளவுல வளர்ச்சி இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை.